இன்னைக்கு 26th மே 2025ல நடந்த இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு நியூஸ்ல பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தோம்னா, மணிப்பூர் ரிவோல்ட். அதாவது மணிப்பூர் புரொட்டஸ்ட்ன்னு சொல்லலாம். இப்ப ரீசென்ட்டா நடந்திருக்கும். எந்த பிளேஸ்லன்னு பார்த்தோம்னா, இம்பால். மணிப்பூரோட கேபிட்டல் தான் இம்பால். இம்பால்ல ராஜ்பவன் என்னன்னு பார்த்தோம்னா, கவர்னரோட மாளிகைய தான் நம்ம ராஜ்பவன்னு சொல்லுவோம். அந்த ராஜ்பவன நோக்கி ஒரு அணிவகுப்பு நடந்திருக்கும். ஒரு மார்ச் பண்ணியிருப்பாங்க. யாருன்னு பார்த்தோம்னா, கோஆர்டினேட்டிங் கமிட்டி ஆன் மணிப்பூர் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன சேர்ந்தவங்க தான் வந்து இந்த மார்ச் வந்து ராஜ்பவன நோக்கி பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து மெய்த்தி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். அதாவது மெய்த்தி பழங்குடியினத்த சேர்ந்தவங்க. நமக்கு தெரியும். 2023 மே பக்கம் வந்து மெய்தி பழங்குடியினருக்கும், குகி பழங்குடியினருக்கும் வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்திருக்கும் 2023ல. அதனால அப்பமும் ஒரு எமர்ஜென்சி பீரியட வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க பிரசிடென்ட். சரி, ஓகே. இப்ப ரீசென்ட்டா பிப்ரவரி 13 அ வந்து பைரன் சிங் அப்படிங்கிற சிஎம், மணிப்பூரோட சிஎம் தான் பைரன் சிங் அவங்க. அவங்க வந்து வித்ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அதாவது ரிசைன் பண்ணியிருப்பாங்க அவங்களோட போஸ்ட்ட. உடனே பிப்ரவரி 13ல இருந்து அ பிரசிடென்ட்டோட ரூல், அதாவது எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க மணிப்பூர்ல. எமர்ஜென்சிய வந்து ஆர்டிகிள் 356 படி எமர்ஜென்சிய பிரசிடென்ட்டால எந்த ஒரு ஸ்டேட்லயும் டிக்ளேர் பண்ண முடியும். ஆனா, அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்டேட்டோட கவர்னர் வந்து பிரசிடென்ட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் மாரி அ கவர்னர் வந்து அவங்க ஸ்டேட்டுக்கு இந்த எமர்ஜென்சிய டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் மாரி பிரசிடென்ட்ட கவர்னர் தான் வைக்கணும். சரி, ஓகே. இவங்க ரிசைன் பண்ணோனே எமர்ஜென்சி வந்து அ ஆட்டோமேட்டிக்கா பிரசிடென்ட் வந்து எமர்ஜென்சிய டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. அ எமர்ஜென்சி டைம் பீரியட்ல வந்து ஸ்டேட்டோட முழு கண்ட்ரோலும் யார் கையில இருக்கும்னு பார்த்தோம்னா, பிரசிடென்ட் கையில இருக்கும். பிரசிடென்ட் மூலமா கவர்னர் தான் அந்த ஸ்டேட்ல நடக்கக்கூடிய எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்தையுமே கவனிக்கிறது யாரா இருப்பாங்கன்னா, கவர்னரா இருப்பாங்க. அந்த ஸ்டேட் ஃபுல் அண்ட் ஃபுல் யார் கண்ட்ரோல்ல இருக்கும்னு பார்த்தோம்னா, கவர்னர் அண்ட் பிரசிடென்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இத எதிர்க்கும் விதமா தான் நம்ம குகி குகி பழங்குடியினத்த சேர்ந்தவங்க, இந்த கோஆர்டினேட்டிங் கமிட்டி ஆன் மணிப்பூர் இன்டெகிரிட்டி ஆர்கனைசேஷன் மூலமா, மெய்தி பழங்குடியினத்த சேர்ந்தவங்க இந்த ஆர்கனைசேஷன் மூலமா, ஆளுநர் அஜய் குமார் பல்லாவ பைகாட் பண்ணணும், அவங்கள புறக்கணிக்கணும். இந்த எமர்ஜென்சிய வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட். இது ஒரு பீஸ்ஃபுல் மூவ்மெண்ட்டா தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா, அதுல வந்து ஆர்மி பெர்சனல்ஸ் அதுல இன்வால்வ் ஆகுறனால, அங்க அதிகமா பிரச்சனை வந்து, அந்த பிளேஸே ஒரு கலவர பூமி மாரி ஆயிருக்கும். ஸோ, இன்னைக்கு ரீசென்ட்டா நடந்த ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ரீசென்ட்டா நடந்த இம்பார்ட்டன்டான டாபிக்ன்னு பார்த்தோம்னா, இந்த மணிப்பூர் புரொட்டஸ்ட் சொல்லலாம். இது கடந்த சண்டே தான் நடந்துச்சு. அ உங்களுக்கு மணிப்பூர் புரொட்டஸ்ட் பத்தி ஓரளவு புரிஞ்சுச்சுன்னா, உங்களுக்கு இத மாரி இன்னும் நெறைய டெய்லி இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னு நெனச்சுச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.